செவியோடு இதயம் பேசுகிறது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎம்என்சி வழங்கும் செவியோடு இதயம் பேசுகிறது. இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பேசணும் போல இருக்கு. சிரித்து பேசுகிறதுக்காக இல்லை, உங்களோட இதயத்தோட நேராக பேசணும். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க. அவங்க வந்தால் நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆனால் அதே பேர் தான் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையிலிருந்து போயிடுவாங்க. நீங்கள் யாரையாவது ரொம்ப நேசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்காக காத்திருக்கீங்களா? ஒரு மெசேஜ் வரும்னு ஃபோனை காத்து பார்த்துருக்கீங்களா? டைப்பிங்ட்டு காட்டும்போது வர சந்தோஷம், லாஸ்டின் பார்த்த உடனே வர பயம். ஆனால் ஒரு நாள் அவங்க மெசேஜ் வரவே வராது. அப்போ தான் புரியும், நமக்கு முக்கியம்னு நினச்சவங்க நம்மளை அவ்வளவு முக்கியமாக நினைக்கலைண்டு. ஆமாம், காதல் ரொம்ப அழகானது தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப வலிக்கும் இல்லையா? சில நேரங்களில் பேசணுன்னு போல இருக்கும். ஆனால் நம்ம பேசினா அவங்க திரும்ப பேசுவாங்களான்ற ஒரு பயம். சில நேரங்களில் அழணும் போல இருக்கும். ஆனால் கண்ணீர் கூட வராத ஒரு நிலையில் இருக்கும். அதுதாங்க வாழ்க்கை. எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதாங்க சரி. உங்களோட வலி உங்களுக்கு தான் புரியும். ஆனால் ஒரு விஷயம், யாரும் உங்கள் வாழ்க்கையில் பெர்மனெண்ட்டாக இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெர்மனெண்ட். அதனால் உங்களை நீங்கள் நேசிங்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு நாள் இந்த வலியெல்லாம் ஒரு கதையாக மாறும். நீங்கள் சிரித்து நினைக்கக்கூடிய ஒரு நினைவாக மாறும். அதுவரை உங்களோட இதயத்தோட பேசுங்க, உங்களோட உணர்வுகளை உணருங்க. செவியோட இதயம் பேசும்போது சத்தம் கேட்காது, ஆனால் உணர்வு ரொம்ப சத்தமாக இருக்கும். இது உங்கள் சிஎம்என்சி வழங்கும் செவியோடு இதயம் பேசுகிறது. மீண்டும் ஒரு நன்றி நிறைந்த நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன். நன்றி.